பானை ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறிருக்கு பாருங்கள். எந்த கலரில் ஒரிஜினல் செம்பு கலர்லேயே வந்துச்சு. ஆமாம், நான் இது பக்கத்துலேயே வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோவை போடுறேன். எங்கள் வீட்டில் ஒரு செம்பு பானை இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணனோடனே அப்படியே அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதனால் யூடியூப்பில் நான் தான் ஒரு ஹேக் பார்த்தேன். ஒரு பாத்திரத்தில் நிறைய வெந்நி போட்டு எலுமிச்சப்பழம், புளி, கல்லு போட்டு அப்படியே ஊற வைங்க. நீங்கள் பார்த்தா தெரியுதா கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது. ஸோ இது வந்து அந்த புளியில் ஊற இப்போ ஒரு 2 மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. தண்ணி கூட லேசாக வெதுன்னு தான் இருக்குது. இது வந்து நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் எலுமிச்சப்பழம் அதெல்லாம் போட்டுக்கிறதுனால அந்த சிட்ரிக் ஆசிட் ரியாக்ஷனுக்கு வந்து இது சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னேன். அதனால் எங்கள் அம்மா வீட்டில் சாத்துக்குடி போட்ட ஜூஸ் இதுவும் சிட்ரிக் ஆசிட் தானே அப்படின்ட்டு இதையும் போட்டிருக்காங்க. ஸோ இது 3ஆவது நாள். நம்ம பானையை வெளியே எடுக்க வேண்டியதான். இந்த சிட்ரிக் ஆசிட் ரியாக்ஷனுக்காக எவ்வளோ சாத்துக்குடி உள்ள கிடக்கு. அதனால எந்த ஒரு முயற்சி இல்லாமே அதோட ஒரிஜினல் கலருக்கு வந்துடுச்சு. பரவாயில்லையே, அதோட ஒரிஜினல் கலருக்கே வந்துடுச்சு. இதை பார்த்தா யாருமே நம்ப மாட்டாங்க. ஆக்சுவலி இதை விட டார்க் கலரில் நான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அதோட வீடியோ எடுக்கலை. ஏன்னா நான் எங்கள் அம்மா பண்ண ப்ராசஸை நம்பவே இல்லை. ஃபஸ்ட் டே ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது. இதை விட டார்க் கலரில் இருந்தது. அதோட ஒரிஜினல் டெக்ஸ்சருக்கே வந்துடுச்சு. எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட்டு அந்த தண்ணியில் ஊறிட்டு இருந்தது.